ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இப்போ நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா எப்படி வந்து நம்ம இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகுது, எப்படி நமக்கு வந்து நம்ம எக்கானமியில் மணி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார். ஸோ பிரைமரி செக்டார் அப்படின்னாலே இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு செக்டார். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 75% ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை தான் நம்பி நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்தியாவில் பர்டிகுலராக. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் இந்த பிரைமரி செக்டார்லேருந்து நமக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இந்த இலிட்ரேட் பீப்புளெலாம் முழுக்க முழுக்க பேஸ்டாக வந்து அதை தான் நம்பி இருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 75% ஆஃப் இன்கம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்து செகண்டரி செக்டார்னாலே நமக்கு எல்லாமே தெரியும், இட் இஸ் இண்டஸ்ட்ரி செக்டார். ஸோ என்னெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டு அக்ரிகல்ச்சரில் கிடைக்குதோ அந்த ரா மெட்டீரியல் தான் நமக்கு வந்து இந்த செகண்டரி செக்டாருக்கு நம்ம சென்ட் பண்ணி அது வந்துட்டு ஃபினிஷ்டு கூடாக மாற்றுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெய்லி வேர்ஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் நமக்கு ஃபுல் இதுவாக பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு டெர்ஷரி செக்டார். இது இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் சர்வீஸ் செக்டார். ஸோ இந்த செக்டார் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டாருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக டெர்ஷரி செக்டார் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எல்லாருமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. தேங்க்யூ.